வெல்கம் டு ஜகாஸ் வேர்ல்டு. வாங்க இன்றைக்கி ஜகாஸ் வேர்ல்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு 10 வகையான காய்கறி வச்சு நல்ல ஒரு சாம்பார் சாதம் நான் பண்ணியிருக்கேன். இதில் என்ன விசேஷம்னா, அரிசியும் பருப்பு ரொம்ப கம்மியாக சேர்த்துருக்கேன், காய்கறி நிறைய சேர்த்துருக்கேன். இது மார்னிங் சாப்பிட்டுட்டு போகிறதுக்கும் லஞ்சுக்கும் ரொம்ப நல்ல ஒரு ரெசிப்பியாக இருக்கும். ஒரு நாளைக்கு தேவையான அத்தனை சத்து இதிலே நமக்கு கிடச்சிரும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி போட்டு பண்ணியிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி ஒரு சைட் டிஷ்ஷும் பண்ணியிருக்கேன். இது ரெண்டும் நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது பண்ணுறதுக்கு நான் ஒரு 10 வகையான காய்கறி எடுத்திருக்கேன்னு சொன்னேன் இல்லையா. நான் என்னென்ன எடுத்திருக்கேன்னா, முருங்கைக்காய், கத்திரிக்காய், வெண்டைக்காய், கோவைக்காய், முள்ளங்கி, பீன்ஸ், கேரட், அவரைக்காய், சௌ ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன், ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். வெங்காயம் எவ்வளோன்னா ஒரு 10-15 போல் சின்ன வெங்காயமும் எடுத்திருக்கேன். இதுக்காக இதெல்லாம் ஒன்றா போட்டு தான் நான் சமைக்க போகிறேன். நான் அரிசி எந்த கப்பில் எடுத்திருக்கேனோ, ஒரு கப்பு அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு 3 கப் அளவு காய்கறி எடுத்திருக்கேன். கீரை அதில் அதே கப்பில் ஒரு கப் அளவு கீரை எடுத்திருக்கேன். ஒரு கப் அளவு அரிசிக்கு ஒரு கப் அளவு கீரையும் எடுத்திருக்கேன். நான் எடுத்திருக்கிறது சிறுகீரை. சின்ன வெங்காயத்தை ஒரு 10-15 போல் முழுசாக உரித்து வச்சுருக்கேன். கட் பண்ண வேண்டாம், முழுசாக இருக்கட்டும். பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இதுதான் இதுக்கு தேவையானது. புளியை கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குக்கர் வச்சிடலாம் ஸ்டவ்வில். நான் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எந்த எண்ணெய் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நீங்கள் என்ன எண்ணெய் சேர்ப்பீங்களோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 1/4 ஸ்பூன் அளவு கடுகு, 1/4 ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை அதில் போட்டுடலாம். வெங்காயம் அப்புறம் பூண்டு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலர் ஆனதும் அடுத்தடுத்து நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ஏன்னா நம்ம நிறைய காய்கறி போட்டிருக்கோம்ல. இது காலையில் லஞ்ச் டைம் இது மாதிரி அந்த டைமில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கட்டும். கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. ஒரு 2-3 அளவு காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க காஞ்ச மிளகா, இல்லைன்னா வேண்டாம். நீட்டு மிளகா சேர்த்துக்கோங்க, அதான் நல்லாயிருக்கும். இந்த மிளகாய் விட நீட்டு மிளகா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் லைட்டாக வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி அதில் சேர்த்துடலாம். தக்காளி ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா ஒரு லைட்டாக வதங்கிச்சினாலே போதும். அதுக்கு அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க காய்கறியை எல்லாமே சேர்த்துடலாம். அதில் கீரையை நல்லா அலசிட்டு அதையும் அடுத்து போட்டுடலாம். நான் அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்லுவேன், நான் ஆன்லைன் கிச்சன் ஒன்று வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி. என்னோடய கிச்சனில் முதல்ல எனக்கு போன ரெசிபி பார்த்திங்கன்னா இந்த சாம்பார் சாதம் தான். இது நான் ஏன் இது உங்களுக்கு நான் செய்து காமிக்கிறேன்னா, இந்த சாம்பார் சாதம் நான் முதல் நான் எப்படி வீட்டுக்கு பண்ணுவேனோ அந்த மாதிரி தான் பண்ணி நான் கொடுத்தேன். இதுக்கு ஒரு கஸ்டமர் இருக்கார், ரெகுலராக அவர் எனக்கு சாம்பார் சாதம் மட்டுமே தான் வாங்குவார். அண்ணா நகரில் இருக்கார். எனக்கே ஆச்சரியமாக இருக்கும், என்னடா இது தினமும் சலிக்காமல் இதை வாங்குறாங்களே. எனக்கு காலையில் இல்லைனா லஞ்ச் டைம், இந்த 2 டைமில் ஏதாவது ஒரு டைமில் கண்டிப்பாக வாங்கிடுவார். நான் நம்பி இன்றைக்கி காய்கறிலாம் கட் பண்ணி வைக்கலாம் அவர் வாங்குவார். அதனால தான் நான் இந்த ரெசிபி நான் உங்களுக்கு போடுறேன். காய்கறியில் ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும், ரொம்ப நேரம் வதங்கணும்னு வேண்டாம். ஏன்னா நம்ம குக்கரில் தானே வைக்கிறோம், அதனால் சீக்கிரம் வெந்துடும். காய்கறி ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம். அரிசி 1 கப் அளவு அரிசியும் அதே கப்பில் 1/2 கப் அளவு பருப்பும் எடுத்திருக்கேன். இதுதான் இதுக்கான அளவு. காய்கறி 3 கப்பு எடுத்திருக்கேன் நான். இப்போ காய்கறி வதங்கினதோ 1 ஸ்பூன் அளவு சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். உங்கள் சாம்பார் பொடி எப்படி டேஸ்ட் கொடுக்கணும்னு எனக்கு தெரியாது. இது நான் வீட்டிலே பண்ண சாம்பார் பொடி. இது எனக்கு 1 ஸ்பூன் போட்டால் சரியாக இருக்கும். 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துருக்கேன், அவ்வளோதான். வேறு எதுவும் போடலை. இதில் போட்டுட்டு தண்ணி 4.5 கப்பு அளவு தண்ணி வச்சுருக்கேன். நான் எந்த கப்பில் அரிசி எடுத்தனோ அதே கப்பில் ஒரு 4.5 கப்பு இல்லை 5 கப்பு கூட வைக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூட இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க புளி தண்ணி இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்கும்போது அரிசியை போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு 2 விசில் வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதில் நான் புழுங்கல் அரிசி தான் சேர்க்குறேன். சாதம் வடிப்போம்ல, அந்த அரிசி தான் நான் எடுத்து சேர்த்துருக்கேன். இதில் பச்சரிசி எதுவும் சேர்க்கலை. இது ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சரிசியில் செய்யாமல் புழுங்கல் அரிசியில் செய்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். இந்த ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல சைட் டிஷ் பார்க்கலாம். இப்போ இதுக்கு காலிஃப்ளவரை ஒரு 150 கிராம் போல் நான் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவு மிளகாத்தூளும் 1.5 ஸ்பூன் அளவு அரிசி மாவும் இதில் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா 1 ஸ்பூன் அளவு கடலை மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துருக்கேன், அவ்வளோதான். இதெல்லாம் நல்லா ஃபஸ்ட்டு கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி தெளிக்கணும், ரொம்ப லைட்டாக. 1 ஸ்பூன் அளவுக்கும் குறைவாகவே தான் தண்ணி தேவைப்படும். தண்ணியை தெளித்து எல்லாம் ஒன்றா கலந்துடுங்க. கலந்து அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. உங்களுக்கு லெமன் வேணுன்னா லைட்டாக
லெமன் நீங்கள் பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஒரு 100 கிராம் போல் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த காலிஃப்ளவர்லாம் பொரித்து எடுத்துருங்க. எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, அதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தால் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் போட பூஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.